Greetings from Elite English Academy. Dear friends, இந்த வீடியோவில் ஜெஃப்ரி சாசர் எழுதின The Book of the Duchess ஓட ஷார்ட் சம்மரி தமிழில் பார்க்கலாம். The Book of the Duchess PGTRB ஓட நியூ சிலபஸில் இருக்கு. ஏற்கனவே பாலிடெக்னிக் இங்கிலீஷ் சிலபஸ்லையும் இருக்குது. இந்த ஷார்ட் சம்மரிக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஒர்க்கை படித்தா PGTRB யூனிட் 9 growth of vocabulary changes in meaning அந்த டாபிக்கு எப்படி இந்த பர்டிகுலர் ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் இந்த ஒர்க்கோட ஆக்சுவல் லைன்ஸோட ஃபர்ஸ்ட் 29 லைன்ஸ் அனாலிசிஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ சாசரோட அப்ராக்சிமேட் லிவிங் பீரியட் வந்து 1343 to 1400. ஸோ இஸ் அன் ஓல்டு இங்கிலீஷ் poet அண்ட் ஆத்தர். பொயட் போக இவர் கவர்மெண்ட்லையும் மிக முக்கியமான பொசிஷன்ஸில் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பியூரோக்ராட், அஃபீஷியல், கோர்ட்டியர், கிங்கோட கோர்ட்டில் இருந்தார். கோர்ட் அப்படின்னா அரசவை அப்படின்னு வச்சுக்கலாம். டிப்ளமேட் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பீப்புள் எலெக்ட் பார்லிமெண்டேரியன் ஆல்சோ. இவருக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு நேம்ஸ் வந்து இருக்குது. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. ஸோ சாசர் அப்படின்னாலே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா த கேன்டர்பரரி டேல்ஸ். இது போக இவருடைய பெரிய ஆனர் என்ன அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் தான் கிரேட் போயட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸை வந்து பரி பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸில் வந்து பரி பண்ணது வந்து சாசர் தான். இது வந்து அவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் 4 இருக்குது. த புக் ஆஃப் த டச்சஸ், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். த ஹவுஸ் ஆஃப் ஃப்ரீ, த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அண்ட் ட்ராய்லஸ் அண்ட் கிரெசிடா. ஸோ இந்த 4மே வந்து கேன்டர்பரரி டேல்ஸ் போக இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஸோ அதுலேயுமே இந்த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரிஜினல் ஒர்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த புக் ஆஃப் த டச்சஸோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இது எப்போ எழுதுனாங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் இல்லை, ஆனால் என்ன அசம்ஷன்னா 1368 1372 எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட அனதர் நேம் வந்து த டெத் ஆஃப் த பிளான்ஷ், த டெத் ஆஃப் த பிளான்ஷ் ஆர் த ட்ரீம் ஆஃப் சாசர். இந்த ரெண்டு நேமும் ஏற்கனவே அதில் தான் இந்த புக் பப்ளிஷ் ஆகிருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நரேட்டிவ் போம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ இதில் மொத்த லைன்ஸ் வந்து 1334 லைன்ஸ் இருக்குது. திருக்குறள் வந்து 1330 குறட்பாக்கள். ஸோ இதில் வந்து 1334 நம்ம ஒரு அசோசியேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மொத்த லைன்ஸையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் 290 லைன்ஸ் வந்து ஆக்சுவல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 291 இருந்து ரிமைனிங் 1334 வரைக்கும் ட்ரீம் லைன்ஸ். அந்த போய்ட் வந்து ட்ரீமில் இருப்பார், அதனால ட்ரீம் லைன்ஸ்னு சொல்கிறோம். இதோட ஸ்பெசிஃபிக் ரிட்டன் ஃபார்மேட் என்னன்னா ஆக்டோசிலபிக் ரைமிங் கப்லெட்ஸ். இதோட மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது வந்து 4 பீட் அப்படின்ட்டு சொல்றாங்க. வழக்கமாக வந்து சாசரோட ஸ்டைல் என்னன்னா ஒரு லைன்ல வந்து 5 பீட் இருக்கும். ஆனால் இவர் இந்த இதோட ஒர்க்ல வந்து 4 பீட் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒர்க் வந்து ஓவிட் எழுதின மெட்டமார்ஃபசிஸ் அப்படிங்கிற ஒர்க்கோட டேல் சேஸ் அண்ட் ஆல்கியான் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து ஓவிடோ மெட்டமார்ஃபாசிஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் இருக்குது. அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் அவர் இதை வந்து எழுதியிருக்கிறாரு. மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதோட அக்கேஷன் என்ன அப்படின்னா இவருடைய பேட்ரன், சாசரோட பேட்ரன் வந்து ஜான் ஆஃப் காண்ட் யாரு அப்படின்னா எட்வர்ட் த தேர்டோட சன். இவர் 28 வயசு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் பிளான்ச் ஆஃப் லங்காஸ்டர் வந்து இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவர் ரொம்ப மோன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ
அதனால தான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கும் இந்த ஒர்க் எழுதுனதுக்கும் உள்ள தொடர்பு வந்து நமக்கு இதில் தான் தெரியுது. ஸோ இந்த ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் வந்து செப்டம்பர் 12 1368 இறக்குறாங்க. அப்போ ஜான் ஆஃப் காண்டுக்கு வயசு வந்து 28. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி, அதை அவங்கள இம்மார்டலைஸ் பண்ற மாதிரி 1368 டு 1372 அந்த இதில் வந்து எழுதுறாங்க. எதனால இறக்குறாங்க அப்படின்னா பிளேக். ஸோ அந்த கிரேட் பிளேக் நடக்குது, அப்போ அதனால இறக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஓவரால் அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சாசரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா இதை விட கேன்டர்பரரி டேல்ல வந்து பிரமாதமா எழுதியிருப்பாரு. இது போக வந்து இது விமனை வந்து ஒரு லுக் டவுன் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த ஒர்க்ல வந்து இருக்குது. குறிப்பா வந்து இதுல விமனை பத்தின ஒர்க்கு, ஆனா விமன் வந்து பேசுற மாதிரி இருக்காது. இன்னுமே ஒரு தேர்ட் பர்சனோட கமெண்ட்ரி தான் இதுல இருக்கும். இப்போ ஷார்ட் சம்மரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வென் த நரேஷன் ஓப்பன்ஸ், அதில் வந்து ஒரு பொயட் இருக்கார். அந்த பொயட் வந்து சாசர் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த சாசருக்கு வந்து 8 இயர்ஸ்க்கு வந்து தூக்கமே கிடையாது. ஸோ அவர் பெட்லேயே தான் எப்பவும் இருக்காரு. அப்போ கடைசியாக வந்து ஒரு புக்கை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த புக்கில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னா, இந்த மெட்டமாஃபசிஸ் சொன்னோம்ல, அந்த ஓவிடோட சேஸ் அண்ட் அல்கியோன், ஸோ இந்த 2 பேரோட பற்றின ஒரு ஸ்டோரி தான் அதில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டோரி, இதில் 2 ஸ்டோரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா சேஸ் அண்ட் அல்கியோன் பற்றினது. ஸோ அதில் என்ன இது அப்படின்னா, சேஸ் வந்து ஷிப்பில் போகிறாங்க. ஹீ லூசஸ், அவர் திரும்பி வரமாட்டார். அப்போ சேஸோட ஒய்ஃப் வந்து அல்கியான். ஸோ அல்கியான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இறந்து போயிட்டானான்னு தெரியாது. அந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து அவங்க வந்து காடஸ் ஜூனோட்ட ப்ரே பண்ணுறாங்க. ஜூனோ யாரு அப்படின்னா ரோமன் காடஸ், குயின் ஆஃப் ரோமன் காடஸ், காடஸ் ஆஃப் காடஸ் ஆஃப் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. இப்போ என்ன ப்ரே பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு காமிங்க, எனக்கு கனவுலையாவது காமிங்க அப்படின்ட்டு ப்ரே பண்ணுவாங்க. இப்படி ப்ரே பண்ணும்போது ஜூனோ வந்து குயின் ஆஃப் காடஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஃபியஸ்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க. மார்ஃபியஸ் வந்து அனதர் காட். மார்ஃபியஸ் காட் ஆஃப் ஸ்லீப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அண்டர் வேர்ல்டில் இருப்பாங்க, எப்பவும் தூங்கிட்டே இருப்பாங்க. ஜூனோ ஒரு மெசேஞ்சர் அனுப்பி மார்ஃபியஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்படி வந்து சேஸோட பாடியை கொண்டு வந்து இந்த சேஸோட ஒய்ஃப் அல்கியான்கிட்ட வந்து சேஸை பேச வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போயமோட தொடக்கம் வந்து அப்படிதான் வரும். ஒரு மெசஞ்சர் வந்து மார்ஃபியஸை எழுப்புறதுக்காக போவாங்க. சேஸ் வந்து அதுக்கப்புறம் பேசுவாங்க ட்ரீம். அப்போ தூங்கிட்டு இருப்பாங்க. யார் தூங்கிட்டு இருப்பாங்க? அந்த ஒய்ஃப் அல்கியான் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தூக்கத்தில் வந்து அந்த ஒரு ட்ரீம் விஷனில் வந்து சேஸ் வந்து அல்கியானுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இறந்து போயிட்டேன், நீ வந்து அதனால் ஸ்டாப் பண்ணு, இனிமேல் மோன் பண்ண வேண்டாம், எனக்காக ஃபீல் பண்ண வேண்டாம், ஸோ நீ வந்து என்னுடைய பாடியை பரி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 1 or 2 minutes பேசுவாங்க. பேசும்போது அப்போ அவங்க முழிக்கும்போது அப்படியே அப்போ இவங்களுடைய ப்ரேயரை வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஜூனோ வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு, ஜூனோ இந்த அல்கியோன ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ட்ரீம் விஷனில் காமிச்சிருவாங்க. அவங்க முழிக்கும்போது வந்து அந்த போயிடுவாங்க. அந்த மார்ஃபியஸும் போயிடுவாங்க, சேஸும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ரைட். ஸோ இது ஒரு பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த போயட் வந்து நைட்டு மறுபடி ரீட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஸ்டோரி ஆஃப் அ நைட் அண்ட் ஒயிட். ஸோ அவங்க நைட் வந்து மேல், ஒயிட் வந்து அவங்களுடைய ஒய்ஃப். ஸோ இந்த போயட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நமக்கும் மார்ஃபியஸ் மாதிரி ஒரு காட், ஜூனோ மார்ஃபியஸ் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரே பண்ணி நம்ம வந்து தூக்கத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா மார்ஃபியஸ் வந்து காடஸ் ஆஃப் ஸ்லீப். இவங்களுக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது போயிட்டுருக்கு.
திடீர்னு இந்த போயட் வந்து இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த புக்கையும் வாசித்துட்டு இருக்காரு, அப்படியே தூங்கிறார். அப்படி தூங்கும்போது வந்து அவர் அந்த தூக்கத்திலேயே ஒரு இடத்துல இது பண்றாரு. இதான் ட்ரீம் விஷன். எல்லாமே தூக்கத்துல தான் நடக்குது. அந்த அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 290 லைன்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே ட்ரீம் விஷன் தான். அந்த இதுல வந்து அவரு முழிக்கும்போது வேற ஒரு இடத்துல முழிக்கிறாரு. அங்க வந்து டெபிக்ஷன் இருக்கு. நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து அந்த ரூம் ஃபுல்லும் கிளாஸ் இருக்கு. கிளாஸோட பிளேசஸ்ல வந்து அந்த இந்த ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் அப்படிங்கிற ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க் எதை பத்தினது அப்படின்னா ட்ரோஜன் வார் பத்தி. அதோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் அதை பார்க்குறாரு. அப்போ வந்து திடீர்னு அந்த போய்ட் வந்து ஒரு ஹண்டிங் பீப்புளெலாம் ஹண்டிங் போகிறாங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டு போவாங்கல்ல. அப்படி போகும்போது வந்து அந்த இதை கேட்குறாரு. அது யாரோட ஹண்டிங் இது அப்படின்னா ஆக்டேவியன். ஆக்டேவியன் அப்படிங்கிறது ஆக்டேவியஸ் சீசர். அப்போ அந்த ட்ராய் அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து இதை தொடர்புபடுத்தி பார்க்க அந்த ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற சீன்லாம் டிஸ்கிரைப் ஆகிருக்கு. அதை அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்டேவியனோட அந்த நாட் வார்கன், இது வந்து அந்த ஹண்டிங்க்கு போகிற அந்த சவுண்டு கேட்குது. அப்போ இவர் என்னன்னு தெரிஞ்சுட்டு இப்படி ஹண்டிங் போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தூக்கத்திலே நடக்குது. அந்த போயட் வந்து ஒரு சின்ன டாக் கூட அந்த ஆக்டேவியனை வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போகிற வழியில் வந்து அவங்க யாரை பார்க்குறாங்கன்னா ஒரு நைட் ஒரு ஒரு வீரர் வந்து பிளாக்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இவர் ஹண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம ஒரு மரத்து அடியில உட்கார்ந்து வந்து போயட்ரி எழுதிட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக போயட்ரி எழுதுறேன்னு கேட்டால் என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்காக நான் அவங்க ஞாபகத்துல போயட்ரி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே இந்த போயட் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீ வந்து என்கிட்ட சொன்னாதான் உன்னுடைய கிரீஃப் வந்து குறையும் அப்படின்ட்டு. உடனே வந்து அவர் சொல்றாரு, அந்த பிளாக் நைட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இப்போ ஃபார்ச்சுனா கிட்ட இது வந்து ஒரு சிம்பாலிக் ரிப்ரசன்டேஷன் தான். ஃபார்ச்சுனா கிட்ட இது செஸ் விளையாண்டேன், நான் வந்து தோத்துட்டேன், என்னுடைய குயின் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனான ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த உடனே மறுபடியும் என்ன கேட்குறாரு அப்படின்னா போயட் வந்து ஓகே சொல்லு ஃபர்தராக வந்து உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் நரேட் பண்ணுறாரு. நான் வந்து ரொம்ப வருஷமாக என்னுடைய லேடி லவ்க்காக வெயிட் பண்ணேன். அவங்க வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இனி யாருன்னே தெரியாது. நான் அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் அவங்க வந்து எனக்கு ஓகே பண்ணாங்க. எங்கள் மேரேஜும் நடந்தது. ஆனால் மேரேஜ் ஆன ஷார்ட் டைம்லேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய அந்த தூக்கம் தாங்கலை. அதனால தான் இப்படி உட்காந்து போய்ட்ரி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொல்லும்போது ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க் வந்து விமனுக்கு அகெயின்ஸ்டான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து இந்த போயமே வந்து 2 விமனை பொறுத்து. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆல்கியான் அவங்களுடைய சஃபரிங்ஸ். இப்போ வந்து இந்த லேடியோட அந்த ஒயிட் அப்படிங்கிற அந்த லேடியோட சஃபரிங். ஸோ அந்த சஃபரிங் பார்க்கும்போது இந்த லேடி வந்து சொல்கிற ஒரே ஒரு வேர்டு என்ன அப்படின்னா NAY நோ. இந்த பெரிய இதில் வந்து ஒரு உமனை பற்றி இருக்குது. அந்த உமனுக்கு கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து நோ அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். அதுவுமே அவங்களா சொல்ல மாட்டாங்க. ஷீ செட் நே அப்படின்ட்டு. அப்போ வந்து அது ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு கிரிட்டிக்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போய்ட் வந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த அப்போ புக்கு கையில் இருக்குது. கையில் என்ன புக் இருக்குது, இந்த ரொமான்ஸ் ஆஃப் தி ரோசஸ் அந்த புக் இருக்குது. ஸோ உடனே ஓகே இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்குது, நம்ம வந்து எழுதிடுவோம், ஒரு பொயட்ரியாக வந்து இதை எழுதிடுவோம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இதோட இந்த பொயட்ரி வந்து முடியுது. இதுதான் ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் திஸ் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்குக்கும் பிஜிடிஆர்பியோட யூனிட் 9க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9ல் வந்து growth ஆஃப் vocabulary ஃப்ரம் வேரியஸ் ஃபாரின் லாங்குவேஜஸ், சேஞ்ச் இன் மீனிங், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி பைபிள், ஷேக்ஸ்பியர், மில்டன் அப்படி வருது. இதில் வந்து ஓல்டு இங்கிலீஷில் எப்படி சில வேர்ட்ஸ் இருந்து அதோட மீனிங் அப்போ என்ன, இப்போ உள்ள மாடர்ன் இங்கிலீஷில் வந்து நமக்கு அந்த வேர்ட்ஸோட மீனிங் தெரியும். இந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து ஃபுல்லும் கோத்ரூ பண்ணும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ வேர்ட்ஸ் நமக்கு தெரியுது. இங்கிலீஷ் தான், ஓல்டு இங்கிலீஷ், பட் அதோட மீனிங் முந்தி வேற மாதிரி இருந்து
இப்போ சிலது மாறி இருக்கு, சிலது கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 34 வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. SWEVEN அப்படின்னா ட்ரீம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இதே மாதிரி ஆல்டர் பெஸ்ட்னா பெஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. அலைட்ஸ்னா அரைவ்ட். லுக் அட் த ஸ்பெல்லிங் ஆஃப் ஆஸ்க். ஆஸ்க் அப்படிங்கிறது ஏஎக்ஸ்இ. இப்போ வந்து ஏஎக்ஸ்இனா கோடாலிங்கிற வந்து மீனிங் இருக்கு. பிலீவ் அப்படின்னா ஸ்டே. இஏகே இகேஇ ஆல்சோ. HOOLY ஹோலி பிளஸர். இது வந்து கிட்டத்தட்ட மீனிங் மாறல, ஸ்பெல்லிங் தான் மாறி இருக்கு. பூட் மீன்ஸ் கியூர். கிரெட்ஸ் மீன்ஸ் சர்டன்லி. சர்ச் அப்படின்னு கூட வைக்கலாம். சர்ச் சர்டன்லி. ராட் மேட். மாரோ டுமாரோ. ரீட் ரெமெடி. இது இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து நிறைய இடத்துல இந்த ஒர்க்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. OON ஒன். குவிக் அலைவ். கீப் கேர். drained, drowned. Cleth calls. Look at the spelling of YSE. அது வந்து C. Everydel, very part, every part. ILK. ILK அப்படின்னு இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம். Vaccine, become. Then smart. Smart means painful. ஸோ இந்த வேர்டும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. Bail, grief, lore, lost. Savage, service. So complete change in the words. Kindly, naturally. Parenta, perhaps. இந்த வேர்டும் அடிக்கடி அந்த லிங்கர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் பெண்டன், தாட். தென் ரெக், ஒர்க். ஃபர்ட், பிஹேவ்ட். ரூட், கிராஸ். இது வந்து மற்ற மாடர்ன் போய்ட்ரிலேயே கூட இருக்கு. கிராஸ், கிறிஸ்டியானிட்டியில் உள்ள கிராஸ், இந்த சிலுவை அப்படிங்கிறது வந்து ரூட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சஃப்ரண்ட், ஃப்ளெக்சிபிள். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அதனால இந்த பர்டிகுலர் ஒர்க், த புக் ஆஃப் த டச்சஸ் வந்து லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அது வந்து நமக்கு யூனிட் 9க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் 29 லைன்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய மெயின் கோர்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். The Book of the Duchess. I have great wonder, be this light. So every day I have a great wonder. I don't understand how that I live for day, nay, night. He says that I don't know how I live. I may not sleep well, nay, not. I don't sleep even little. Even little sleep I do not get. I have so many and dull thought. So why you should not pronounce? So I have so many dull thought. So that means there is I am distracted purely for default of sleep. Default in the modern time. Without sleep, that by my truth I take no keep. So keep means no attention. I don't see what happens of nothing, how it comes or goes. How the thought comes and goes, I do not know. Nay me is no thing leaf nor doth. So leaf, LEEF. So leaf means pleasing, pleasing, and loath means loathsome, lazy. So since I do not sleep, I always feel very tired. So when sleep comes, goes, I do not know. Mostly I do not sleep at all. All is late good to me. Low or sorrow whereso I be, for I have feeling in no thing. So whether it is sorrow or happiness, I have no feeling at all, but as it were a masked thing. So masked thing means bewildered. So whatever may be, so it is a shocking thing to me, and I am not all right. I am not what I am.
I am not what I used to be. Always in point to fall. Adam. That means I am about to fall. Always was sorrowful. Imagining is always holy in my mind. Holy already we know. It means is always holy in. It is holy in one way we can say. Then imagination. It is thought. So this particular word is thought. It's always holy in my mind. So in the first stanza, we come to know the poet is not sleeping at all. Always the thoughts come and go, but he couldn't do anything. So he is always waking, and he couldn't control his thought and sorrow. And well, you vote against kind. WOTE means no. AG, that is KINDE, kind, it is nature. So that means, so together that line means, and you know well that it is unnatural. So against it is unnatural. Is where to live in this wise. So which is unnatural to live. So without sleep, living in that way is very unnatural. For nature would not suffice. Suffice means permit. Nature will not allow anyone to live like this. Unto known earthly creature, not long time to endure without sleep. So in this world, no creature lives without sleep and be in sorrow. So in sorrow also, since I do not sleep, I always have sorrow. And I nay nights, nay morrow. I could not at any time sleep, morrow sleep. And this melancholy, look at the spelling, Melancholi. And this melancholy and dread I have for to die. He says that because of this sleeplessness, I am so sleeplessness is otherwise known as insomnia. It is a disease, insomnia. So because of this sleeplessness, I always feel that I'm going to die. Default of sleep and heaviness because of numbness. If we do not have sleep, we'll have numbness, that has slain my spirit of quickness. So quickness means liveliness. Since I do not sleep, it has killed my, slain means killed. It has killed my active life, that I have lost all lustish. So lustish means pleasure of living, interest in living. Because of my sleeplessness, I have lost interest in life at all. Such fantasies when in main head, so I not what is best to do. So these things are always there in my mind. So earlier he said I am about to die. So now he says, so I have lost interest in life. I am about to die. So in this stanza, we come to know what is the consequence of his sleeplessness. So what does the poet feel? The poet feels, since I do not sleep, I feel always sorrowful, and I feel that I am going to die, and I have lost interest in living at all because of this sleeplessness. Dear friends, in the main course, the line by line analysis of the entire poem of the Book of the Duchess is available. So it is very important to know the short summary and going through the work at least once and learn the line by line analysis so that any kind of the question can be answered. So dear friends, if you are interested in joining this course, feel free to call us in the given number. Thank you. All the best for your bright future. Have a nice day.